தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் இரவு பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அவதியடைந்த மக்கள் கழிவுநீர் ஓடையை பராமரிக்காததால் தண்ணீர் புகுந்ததாக கூறி கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயனார். கள சூழல் என்னவாக உள்ளது? நிச்சயமாக வாசுதேவநல்லூரில் கழிவுநீர் ஓடை பராமரிக்காமல் இருந்து வரும் நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வீடுகளுக்கு புகுந்த மழைநீர் நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி நிறுவனத்தை கண்டித்து கிராம மக்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் 18 வார்டு பகுதியில் கொண்ட பேரூராட்சியாகும். இங்கு கடந்த சில நாட்களாக மக்களின் அடிப்படை வசதிகளான கழிவுநீர், ஓடை பராமரிப்பு, தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் பேரூராட்சி நிறுவனத்திடம் பலமுறை மனு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேரூராட்சிக்கு உட்பட்ட வாசுதேவநல்லூர் பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் மழை பெய்யும் நேரங்களில் மழை நீரானது சில வீடுகளுக்குள் புகுந்துள்ளது கடும் அவதியடைந்து பொதுமக்கள் வருகின்றனர். இது குறித்து கழிவுநீர் ஓடையை முறையாக பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சரி செய்து குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் ஓடையில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வரும் நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மீண்டும் அதிக அளவில் மழை நீரானது குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நிலையில் அங்குள்ள மக்கள் கடும் அவதியடைந்து கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.